அனுப்புகிற பணி நடைபெற இருக்கிறது. எவ்வளவு பணம் இது வரைக்கும் பறிமுதல் பண்ணிருக்கோம்? வழக்கு இதுவரைக்கும் நாங்கள் 98 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அதை போல சுமார் 120 வழக்குகள் தேர்தல் விதிமுறை ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் அண்ட் மற்ற பிரிவுகளில் 120க்கு மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்படும். நம்ம ஹில்ஸ் ஏரியாவுக்கு அந்த தபால் இது அந்த மெட்டீரியல் எல்லாம் எது மாதிரி ஏற்றுக்கிறோம்? நமக்கு அணைக்கட்டு, அப்புறம் குடியாத்தத்துல மோர்தானா, இந்த பகுதிகள் எல்லாம் நாம் 15 வாக்குச்சாவடிகள் நமக்கு மலை மேலுள்ள பகுதியில் இருக்குது. இந்த பகுதியில் நம்ம ஜோனல் டீமே 1-2 போலிங் ஸ்டேஷனுக்கு ஒரு ஜோனல் டீம் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அவங்க நேரடியாக வெஹிக்கிள் அதை எடுத்துகிட்டு போய் நல்லபடியாக வாக்கு முடிந்து அதை பெற்று வருவாங்க. நமக்கு எல்லாமே மோட்டரபிள் ஏரியா தான். வேலூர் பாராளுமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளுக்குமே சாலைகள் இருக்கின்றன. அதனால் அந்த இஷ்யூ இல்லை. மலையில் இருப்பதா, அதாவது 6300 போலிங் பர்சனல் வேலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 1500 வாக்குச்சாவடிகளிலே பணியாற்றக்கூடிய 6300 போலிங் பர்சனல் மற்றும் 1500 காவல்துறையினர், 250 மைக்ரோ அப்சர்வர் ஆக பல பேர் இவர்களெல்லாம் இந்த தேர்தல் பணியிலே நேரடியாக ஈடுபட்டுள்ளனர். பதட்டம் நிறைந்த வாக்குச்சாவடிகள் கண்காணிப்பு கேமரா எத்தனை இதில் பொறுத்துறோம்? அனைத்து நம்முடைய 240 பதட்டம் நிறைந்த வல்னரபிள் போலிங் ஸ்டேஷன் அனைத்திலுமே நாமல் மைக்ரோ அப்சர்வர், அதுக்கப்புறம் வீடியோகிராஃபி அண்ட் வெப்காஸ்டிங் பண்ணுறோம். இது மட்டுமல்ல, தேர்தல் ஆணையம் இந்த முறை 50% மேற்பட்ட நமக்கு 1500 போலிங் ஸ்டேஷன் இருக்குன்னா 750 போலிங் ஸ்டேஷனில் வெப்காஸ்டிங் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த பூத்தில் பண்ண போகிறோங்கிற லிஸ்ட்டை ரெடி பண்ணி தேர்தல் ஆணையத்திற்கு நேற்று அனுப்பிவிட்டோம். தேர்தலில் நாங்கள் இவிஎம் செட்டிங் பணியினை நல்லபடியாக முடித்து விட்டோம். இப்பொழுது அடுத்த பணியாக தேர்தலில் ஒவ்வொரு ஏஆர்ஓக்கும் தேர்தலுக்கான மெட்டீரியல், எலெக்ஷன் மெட்டீரியலை அனுப்புகிற பணி, இப்பொழுது இறுதிக்கட்ட மெட்டீரியல்களை அனுப்புகிற பணி தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று மைக்ரோ அப்சர்வர்ஸுக்கான 2வது பயிற்சியும் நடைபெற இருக்கிறது. அனைத்து தேர்தல் ஏற்பாடுகளும் தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு நல்ல முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2024 பாராளுமன்ற பொது தேர்தலுக்கான தேர்தல் பணியில் ஈடுபடும் காவல்துறையினர் மற்றும் மைக்ரோ அப்சர்வர்ஸ் அவர்களுக்கு இங்கே ஒரு ஃபெசிலிட்டேஷன் சென்டர், நம்முடைய நேதாஜி காவல் மையத்திலே, இந்த அரங்கத்திலே ஒரு ஃபெசிலிட்டேஷன் சென்டர் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று காலை 10 மணி முதல் மாலை வரை சுமார் 2000 பேர் காவல்துறை பணியில் இருக்கிற 1157 பேர், 250 மைக்ரோ அப்சர்வர் உட்பட தேர்தல் பணியில் ஈடுபட்டு இருக்கும் அனைத்து பணியாளர்கள் மற்றும் அலுவலர்கள் தபால் வாக்குகளை செலுத்துவதற்கான ஏற்பாடு வேலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த பகுதியிலே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.